ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகம் பார்த்தீங்கன்னாக்கா 2024-25 கல்வியாண்டிற்கான சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ படிப்புள்ள மாணவர் சேர்க்கைக்கு அப்ளிகேஷன்ஸ் என்னைக்கு விடுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு செய்தி வெளியீடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செய்தி வெளியீடு. ஸோ இந்த பிடிஎஃப்னுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. அதாவது செய்தி வெளியீட்டு எண் பார்த்தீங்கன்னாக்கா 11-23-4-2-8-2024. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் சுயநிதி இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் அனைத்திற்கும் 2024-25 கல்வியாண்டிற்கான பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ் மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை பெற அனுமதிப்பதற்கான விண்ணப்பங்கள் தகுதியான நபர்களிடம் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவம் மற்றும் தகவல் தொகுப்பேட்டினை www.tnhealth.tn.gov.in என்ற சுகாதாரத்துறையின் வலைதள முகவரி மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் இவ்வியக்குநரகத்திலோ தேர்வுக்குழு அலுவலகத்திலோ வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேலும் அடிப்படை தகுதி, தரவரிசை, கலந்தாய்வு அட்டவணை மற்றும் பிற விவரங்களுக்கு www.tnhealth.tn.gov.in என்ற வலைதள முகவரில் தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவம் மற்றும் தகவல் தொகுப்பேட்டினை, அதாவது அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மும் ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தீங்கன்னா 4/8/2024 முதல் 27/8/2024 முடிய மாலை 5 மணி வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் தபால் அல்லது கொரியர் சேவை வாயிலாக பெறவோ அல்லது நேரிலோ சமர்ப்பிக்கவோ கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 27/8/2024 மாலை 5:30 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது உங்களுடைய அந்த ஹோமியோபதி, யுனானி, சித்தா, ஆயுர்வேதா படிப்புகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024-25 கல்வியாண்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் 4/8/2024 ஆன்லைனில் கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் 4/8/2024 27/8/2024 மேலே 5 மணிக்குள்ளே நீங்கள் பதிவிறக்கம் செய்யலாம். அப்படி பதிவிறக்கம் செய்த உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களோ அது எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நேரடியாகவோ அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா 27/8/2024 மாலை 5:30 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அரசு ஒதுக்கீட்டில் இது பண்ண போகிறோன்னா அதுக்கு செப்பரேட்டாக அப்ளை பண்ணணும். அகில இந்திய ஒதுக்கீடுனா அதுக்கு செப்பரேட்டாக அப்ளை பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு செப்பரேட்டாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் எந்த மாதிரி அப்ளிகேஷன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 3 வகையான அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்ப படிவங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செயலாளர், தேர்வுக்குழு, இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகம், அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனை வளாகம், அரும்பாக்கம், சென்னை 6,106 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய ஃபில் பண்ண அப்ளிகேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா தேசிய தேர்வு முகமையால் நடைபெறும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நீட் யூஜி 2024 பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ் மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நீங்கள் 2024 நடைபெற்ற நீட் யூஜி தேர்வில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துன்னு இருக்கணும். அப்படி கலந்துருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்களுக்கு கலந்தாய்வு நேர்முகமாக மட்டுமே நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் சொந்த செலவிலேயே வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலந்தாய்வு தேதி, இடம் மற்றும் அனைத்து விவரங்களும் வலைதள முகவரி மூலமாக மட்டுமே அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எந்த தேதியில் பார்த்தீங்கன்னாக்கா கவுன்சிலிங் நடைபெறுது, எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னாக்கா tnhealth.tn.gov.in இணையதளத்தில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கலந்தாய்வு நேரில் வர தவறியவர்கள் தங்களது வாய்ப்பை இழந்து விடுவார்கள் அப்படின்னு இங்கே உங்களுக்கு சொல்லிட்டாங்க.
அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அரசு இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி பிரிவினருக்கு ரூ. 500, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினருக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்கள் அனைத்து பிரிவினருக்கும் ரூ. 1000, நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் அனைத்து பிரிவினருக்கும் அப்ளிகேஷன் கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரூ. 1000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப கட்டணத்தை எஸ்பிஐ இ-சேவை வாயிலாக மட்டுமே செலுத்த வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கலெக்ட் மூலமாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபீஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு கட்டிட்டு அதன் பிறகு அந்த சலானை நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். கடைசி தேதிக்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 27/8/2024 அப்புறம் வரக்கூடிய விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தபால் அல்லது கொரியர் சேவையினால் ஏற்படும் காலதாமதத்திற்கு தேர்வுக்குழு பொறுப்பாகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இவங்க இந்த செய்தி குறிப்பில் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருக்கீங்களோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து, அதாவது 4/8/2024 27/8/2024 கூட உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி 27/8/2024 நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.